இந்த கெவி கிராமத்திலிருந்து வெள்ளக்கெவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அந்த ஊர்லயே இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு, மலை கிராமங்கள் இருக்கு. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு. இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் காற்பந்தயம் நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதையும் கவனம். வெறுமனே நம்ம அதுவும் தேவைதான். ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்றேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஊடக நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா, இந்த செய்தியை நீங்க கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் அங்கே நிற்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன். நிச்சயமாக இப்போ ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கெவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துறேன். அப்ப தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கெவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அதை படக்குழுவினர் யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் 5.1 7.1 டால்பி ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடியே அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது. இப்போ நீங்க படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன், அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவிச்சோம், கண்ணீரை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸ்க்கு. அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்தான்றதா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ன்றீங்க, அப்புறம் எல்லாருமே நாங்க எல்லாருமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்றீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.